ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முட்டையை விட இந்த 4 உணவுகளில் தான் புரதம் கொட்டி கிடக்குதான். இனி தினமும் சாப்பிடுங்க. அப்படிப்பட்ட 4 உணவுகள் என்ன அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முட்டையில் தான் அதிக புரதம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பிள்ளைங்க முட்டையை தொடுறதே இல்லையே அப்படின்னு புலம்புற அம்மாக்களா நீங்கள்? முட்டையை விட புரதம் அதிகம் இருக்கக்கூடிய சூப்பர் உணவுகளும் இருக்க தான் செய்து. கொண்டக்கடலை, பன்னீர், பாதாம், பூசணி விதைகள் இது மாதிரியான அதிக புரத உள்ளடக்கம் கொண்ட உணவுகளும் இருக்குது. முட்டை அப்படிங்கிறது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது. முட்டை அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் கொண்டது தான் அப்படின்னாலும் கூட எல்லாரும் முட்டையை விரும்புறதில்ல. வெஜ்ஜு சாப்பிட்றாங்கல்ல, அவங்க முட்டைக்கு மாறா புரத உணவுகளும் நம்மள்ட்ட இருக்க தான் செய்யுது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாமா? முட்டை சாப்பிட்றதன் மூலமாக 6 கிராம் புரதம் உங்களுக்கு கிடைக்கும்போது அதை விட அதிகமான புரதம் கிடைக்கிறதுக்கு சில உணவுகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கொண்டக்கடலை. முட்டையை விட நிறைய புரதம் கொண்ட உணவில் கொண்டக்கடலை ஒன்று. கொண்டக்கடலை அப்படிங்கிறது இந்திய உணவில் எல்லா வயதினருக்கும் பிடிச்ச ஒரு உணவு தான். 1/2 கப் சமைச்ச கொண்டக்கடலையில் புரதம்னு பார்த்தோன்னா 8 கிராம் அளவு கிடைக்குது. இது சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள், நார்ச்சத்து, நுண்ணூட்டங்களோட நல்ல மூலமாக கூட இருக்குது. கொண்டக்கடலை அப்படிங்கிறது தாவர அடிப்படையிலானது மட்டும் இல்லாமல் கூடுதலாக நார்ச்சத்தும் இருக்குது. ஒரு வேலைக்கு அதிக புரதம் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொண்டக்கடலை உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். செகண்ட் ஒன் பன்னீர். முட்டையை விட அதிக புரதம் இருக்கக்கூடிய ஒரு பொருள்னா பன்னீரை சொல்லலாம். ஒரு முட்டையில் 6 கிராம் அளவு புரதம் இருக்குது. சீஸ் 1/2 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 கிராம் அளவு நமக்கு புரதம் கிடச்சிடும். அதுவே 100 கிராம் பன்னீர் எடுத்துக்கிறப்ப 18 கிராம் அளவு புரதம் கிடைக்கும். இதில் கால்சியம், ஆரோக்கியமான கொழுப்புகள், புரதச்சத்தும் நமக்கு கிடைச்சிருது. தேர்ட் ஒன் பாதாம். பாதாமை பொறுத்த வரைக்கும் 1 அவுன்ஸ் அளவில் நீங்கள் எடுத்துக்கிறப்ப 6 கிராம் அளவு புரதச்சத்து கிடைக்கும். இது ஆரோக்கியமான கொழுப்புகளை தான் தன்னுள்ள வச்சிருக்கு. நார்ச்சத்து, விட்டமின் இ, மெக்னீஷியம் இது மாதிரியான சத்துக்கள் இருக்குது. இது அப்படியே தோலை உரிச்சிட்டு ஊற வச்சு சாப்பிடலாம். ஸ்மூத்தி மாதிரி கூட செஞ்சு குடிக்கலாம். பாலோட கலந்து குடிக்கலாம். பாதாம் ஸ்மூத்தியில் சேர்க்குறப்ப அது சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியத்தையும் அள்ளி தரும். ஃபோர்த் ஒன் பூசணி விதைகள். துத்தநாக விதைகள் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். சாலட், ஸ்மூத்தி இதில் சேர்த்து இதை சாப்பிடலாம். 1 அவுன்ஸ் இந்த பூசணி விதையை நீங்கள் எடுத்துக்கிறப்ப 8.5 கிராம் புரதம் இதில் இருக்குது. இதில் ஜிங்க், இரும்பு, தாமிரம், மெக்னீஷியம், பொட்டாசியம், செலினியம் இது மாதிரியான சத்துக்களும் கூடுதலாக இருக்குது. தாவர அடிப்படையிலான புரதம் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் தாதுக்களும் இதில் இருக்குது. நீங்கள் வெஜ்ஜு சாப்பிட்றவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முட்டையை விட அதிக புரதச்சத்து கொண்ட இந்த பூசணி விதை உதவியாக இருக்கும். முட்டை பிடிக்காத, முட்டை சாப்பிடாத வெஜிடேரியன் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு முட்டையில் இருக்கக்கூடிய அளவு புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.